வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. அண்ணா யூனிவர்சிட்டி சமாச்சாரம் எவ்வளவு பெரிய அரசியல் பொருளாக பேசப்பட்டது ஒரு 2 வாரம் அப்படிங்கறத நாம தொடர்ந்து பார்த்தோம். யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் பாலிடிக்ஸ பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி கையில எடுத்தாங்க. சட்டமன்றம் வரைக்கும் யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒலிச்சது. அதற்கு முதல்வர் பதில் சொன்னார். இந்த நாடகம் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை கேட்கறத நிப்பாட்டிட்டாங்க. ஏன் நிப்பாட்டிட்டாங்க? அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக பிரமுகர் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வெளியில வருது. அதாவது அண்ணா நகரில் ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த வழக்கில் அந்த சதீஷ் அப்படிங்கிற குற்றவாளியை அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி தான் காப்பாத்தி இருக்கிறாரு. அந்த ஆளு பேரு சுதாகர். அவர் லோக்கல்ல ஏதோ பொறுப்புல இருக்கிறாரு, கவுன்சிலரா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் வெரி ஷுவர். ஆனா அந்த பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியோடைய தாய் தந்தையோட போய் இவர் மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. காசு கொடுத்து செட்டில் பண்றோம், இத போலீஸ் கேஸ் ஆக்காதீங்கன்னு சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு இவர் மீது குற்றச்சாட்டு. இவர் தலைமறைவா இருக்கும்பொழுது இவர் தான் அந்த சதீஷ் குற்றவாளியை பாதுகாப்பா வச்சிருந்தாரு அப்படின்னு அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவரை பாக்சோ வழக்குல கைது பண்ணியிருக்காங்க. உடனே திமுகவை சேர்ந்தவர்கள் பாத்தீங்களா, யார் அந்த சார் யார் அந்த சார்னு இவ்வளவு நாள் எடப்பாடி கேட்டுட்டு இருந்தாரு, இப்ப பாருங்க யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு அவங்க இத வச்சு அரசியல் பண்ணாங்க. இந்த பக்கம் பாஜகவும் இத பத்தி பேசுறத நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதற்கும் ஒரு காரணம் இருக்கு. தொடர்ந்து 2 சம்பவங்கள் பாஜக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள். ஜனவரி முதல் வாரம் ஒரு செய்தி பத்திரிகைகள்ல வருது. பாஜக நிர்வாகி ஒருத்தர் தன்னிடம் திருமண உதவி கேட்டு வந்த ஒரு பெண்ணை, அந்த அம்மா ஏதோ கடனா கேட்டிருக்க போட்டிருக்கு, நீ வா வீட்டுக்கு வா கடன் தர அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த அம்மாவை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாரு. இது ஒரு பக்கம்னு பாத்தீங்கன்னா 2 நாள் முன்னால ஒரு செய்தி. அதாவது பாஜகவுடைய மாநில அளவு நிர்வாகி, பொருளாதார பிரிவுக்குள்ள இவர் ஏதோ பொறுப்புல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். MS ஷா அந்த ஆளுடைய பேரு, மதுரையை சேர்ந்தவர். மதுரையில ஒரு 15 வயது சிறுமிக்கு இவர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாரு, பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த சிறுமியோட தந்தை கம்ப்ளைண்ட் கொடுத்து பாக்சோ ஆக்ட்ல இவரை கைது பண்ணிருக்கிறாங்க. இந்த காட்டு மிராண்டி என்ன பண்ணிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய தாயோட இவனுக்கு ஒரு தகாத உறவு இருந்திருக்கிறது. அந்த தாய் மூலமாகவே அந்த தாயை பிரெயின் வாஷ் பண்ணி என்ன கன்றாவிய சொல்லி என்ன செஞ்சானோ தெரியல, அந்த தாய் மூலமாவே அந்த சிறுமியை அப்ரோச் பண்ணி இந்த சிறுமிக்கு போன்ல இவன் வக்கர பிடிச்ச மெசேஜஸ் அனுப்புறது, போட்டோஸ் அனுப்புறது, அசிங்க அசிங்கமா பேசுறது அப்படிங்கறத தொடர்ந்து செஞ்சிருக்கான். ஒரு கட்டத்துல அந்த சிறுமியோட தந்தை சிறுமியோட போனை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. யாரா இது இப்படி எல்லாம் வக்கரமான மெசேஜஸ் அனுப்புறாருன்னு அந்த குழந்தைய விசாரிக்கும் பொழுதுதான் அந்த குழந்தை பயந்துகிட்டே எல்லா உண்மையும் வெளியில சொல்லுது. பாவம் அந்த தகப்பனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் அந்த தாயும் உடந்தை அப்படிங்கிறது தெரிஞ்ச போது அந்த கணவருடைய நிலைமை என்னமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. தன் மனைவியை சேர்த்துதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அவங்க 2 பேரையும் பாக்சோ ஆக்ட்ல கைது பண்ணிருக்காங்க. இது கொஞ்சம் நாளா நடந்துகிட்டு இருக்கு. அவர் எதேச்சியா அந்த குழந்தையோட போனை பார்க்கும் பொழுதுதான் அவருக்கு விவரம் தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்திருக்கும். ஆனா இதற்கு எந்தவித எதிர்வினையும் பாஜக கிட்ட இருந்து வரல, அதிமுக கிட்ட இருந்து வரல. அதிமுக நிர்வாகி சம்பந்தப்பட்ட வழக்குல பாஜக வாயே திறக்கல. யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படின்னு ரொம்ப வீராவேசமா கேட்ட எடப்பாடி நேத்துக்கு இப்படி ஒரு செய்தி வந்தது. பாஜக கட்சியில மாநில அளவு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான். இந்த செய்தி சமூக வலைதளங்கள பரபரப்பாகுது. நீங்க தான் பாஜகவுக்கு எங்களுக்கும் கூட்டணி இல்ல, இந்த ஜென்மத்துல நாங்க பாஜகவோட சேர மாட்டோம் அப்படின்னு வீராவேசமா பேசுறவராச்சு. எதிர்த்து ஒரு கண்டனம் ஒரு பதிவு எடப்பாடி கிட்ட இருந்தும் வரல. சரி, அண்ணாமலை அவ்வளவு பொங்குனாரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு. பிரஸ் மீட்ல அப்படியே என்னால முடியல, என் இயலாமை நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு, அதனால என்ன நானே சாட்டையால் அடிச்சுக்கிறேன் அப்படின்லாம் பேசுனீங்களே. இப்ப உங்க கட்சியை சேர்ந்த மாநில அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை செஞ்சிருக்கான். இன்னொருத்தன் உதவி கேட்டு வந்த பெண்ணை மானபங்கப்படுத்தி இருக்கிறான். இதுக்கெல்லாம் சாட்டையால் அடிச்சுக்க போறீங்களா இல்ல செருப்பால் அடிச்சுக்க போறீங்களா? இதைத்தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். இது போன்ற தீய சக்திகள், இது போன்ற அருவருப்பான ஜென்மங்கள் எல்லா கட்சியிலயும் இருக்கு. இவங்க செய்யக்கூடிய வக்கரங்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு பவர் தேவைப்படுது.
இந்த சம்பந்தப்பட்ட இந்த MS ஷா கூட தான் அண்ணாமலையோட அப்படியே கட்டி பிடிச்சு போட்டோ எடுத்திருக்கிறாரு. மோடி பக்கத்துல நின்னெல்லாம் போட்டோ எடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம கேட்கலாமா, யார் அந்த சார், இவரோட யாரெல்லாம் கூட்டணியில இருந்தாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாமா? ஏன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு லெட்டர் எழுதினாரே ஒரு ட்விட்டர் அரசியல்வாதி, ஏன் இந்த விஷயத்துல எல்லாம் வாயை திறக்கல? இப்ப எழுதுங்களேன் லெட்டர், இப்ப கேள்வி கேளுங்களேன், ட்விட்டர்ல பதிவு போடுங்களேன். ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? திமுகவை சேர்ந்த நிர்வாகி கூட கிடையாது அவரு. திமுக ஆதரவாளர். உதயநிதியோட போட்டோ எடுத்திருக்கிறாரு, மாசுவோட போட்டோ எடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத வச்சு என்னெல்லாம் இட்டு கட்டி பேசுறீங்க? இப்ப பேசுங்களேன். இது போன்ற மலிவான அரசியலை பண்ணி நம்மளுடைய கவனத்தை முக்கியமான விஷயத்துல இருந்து திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க. 2 நாள் முன்னால பாருங்க, கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனைக்குள்ள ஒருத்தன் குடிச்சிட்டு உள்ள நுழைஞ்சு அங்க இருக்கக்கூடிய 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் நோயாளிக்கு அவன் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். கொல்கத்தா சம்பவம் நடந்த போது எவ்வளவு பேசணும்? அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, நோயாளிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல. இங்க வரைக்கும் எல்லாரும் போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? கொஞ்ச நாள் முன்னால கலைஞர் 100ஆண்டு மருத்துவமனையில ஒரு சம்பவம் நடந்தது. உள்ள பூந்து டாக்டர் வெட்டான். அப்ப பேசணுமா இல்லையா? மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நோயாளிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பேசணுமா இல்லையா? இப்ப இதற்கெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கறத தானே நியாயமா எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டிருக்கணும். பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வியை தானே நியாயமா கேட்டிருக்கணும் திமுக அரசை நோக்கி. இன்னைக்கே சட்டத்திட்டங்களை கடுமையாக்கியிருக்கோம், தண்டனையெல்லாம் நாங்க ஸ்டெப் அப் பண்ணிருக்கோம் அப்படின்னு மாண்புமிகு முதல்வர் சட்டமன்றத்துல அவர் சொல்றாரு. அது சம்பந்தமா டீடைல்டா ஒரு அறிக்கையை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனா தண்டனைகளை அதிகரிக்கிறதுனால குற்றம் குறைஞ்சிட போகுதா? எவ்வளவோ ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டாங்க. உலக அளவுல எந்த ஒரு நாட்டிலயுமே தண்டனையை அதிகரிக்கிறதுனால குற்றம் குறைஞ்சது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது நடக்கவே நடக்காது. மாறாக குற்றம் செய்தால் தண்டனை கொடுக்கப்படும், அதுவும் விரைவில் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற அச்சத்தை நீங்க ஏற்படுத்தினீங்கன்னா தான் குற்றங்கள் குறையும். சிவியாரிட்டி ஆஃப் த பனிஷ்மெண்ட் விட ஷுவரிட்டி ஆஃப் த பனிஷ்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி தப்பு செஞ்சோம்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் எந்த அரசியல் பின்புலம் நமக்கு இருந்தாலும் நாம தண்டிக்கப்படுமோ அப்படிங்கிற பயம் என்னைக்கு ஒருத்தனுக்கு வருதோ அன்னைக்குதான் அவன் தப்பு செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? வெறும் அரசுடைய பொறுப்பா? அரசியல்வாதிகளுடைய பொறுப்பும் தானே. அடுத்தவன் கட்சியில இருக்கிறவன் தப்பு செஞ்சா வாய்க்கிலேயே பேசுறீங்க, சாட்டையால அடிச்சு டிராமா எல்லாம் போடுறீங்க. உங்க சொந்த கட்சியில அப்படி நடந்ததுன்னா நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? அதற்காக என்னைக்காவது வந்து தெருவுல போராடி இருக்கீங்களா? இல்ல வாய் திறந்துதான் பேசிருக்கீங்களா? ஆண்கள் சரி பேச மாட்டாங்க. நாம இன்னும் ஆண் ஆதிக்க சமூகத்துல தாங்க இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா பெண்களே பேச மாட்டேங்கிறீங்களே. அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாலியல் பிரச்சனை வந்தா கூட கட்சியில இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்களே. நான் எல்லா கட்சிக்கும் பொதுவா தாங்க சொல்றேன். யாரையும் சிங்கிள் அவுட் பண்ணல. எல்லா கட்சியிலயும் நடக்குது. எல்லா கட்சியிலும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அடுத்தவன் வீட்டு குப்பையை கிளறதுல இருக்கக்கூடிய சுவாரஸ்யம், தான் வீட்டுல இவ்வளவு குப்பை இருக்கே, இதை நம்ம அள்ளி வீசி நம்ம வீட்டை கிளீனா வச்சுக்கணுமே அப்படிங்கறதுல எவனுக்குமே இல்ல அக்கறை. இன்னைக்கு பேச வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. ஆனா 2 வாரமா பெரியார் இப்படி பேசிட்டாரு, பெரியார் அப்படி பேசிட்டாரு அப்படின்னு அவதூற பரப்பி தேவையில்லாம பேச வேண்டிய விஷயங்கள்ல இருந்து நம்மள திசை திருப்பிட்டு இருக்காங்க. ஜிடிபி வரலாறு காணாத வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஷேர் மார்க்கெட் நேத்துக்கு கிராஷ் ஆயிருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் வளராது காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்பு 86க்கு கீழே போயிடுச்சு.
இன்னமும் அம்ரித் கான் விக்சித் பாரத்னு சொல்லி பொய் சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. எதற்கு செலவு பண்ணுமோ ஒரு கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் செலவு பண்ணாம 7,000 கோடியை கொண்டு போய் மகா கும்பமேளாக்கு செலவு பண்ணிட்டு இருக்க ஒரு அரசாங்கம். இதெல்லாம் தானே பேச வேண்டிய விஷயம். அங்க டங்ஸ்டன் போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அத பத்தி நாம பேசணும்ல. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாம் கேள்விக்குறியா இருக்கு. அத பத்தி நம்ம பேச வேண்டாமா? இதெல்லாம் பேசக்கூடாது, இதுல இருந்து திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு கேவலமான ஒரு அரசியலை கையில எடுக்கிறாங்க. அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேளுங்க. யாருமே விமர்சனங்கள் அப்பாற்பட்டவங்க இல்ல. திமுக அரசாங்கம் உட்பட நியாயமா என்ன கேள்வி கேட்கணுமோ அதை நீங்க கேளுங்க. நீங்க கேட்டா உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இந்த அரசாங்கத்தோட கடமை. அப்படி உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய பதில் வரலன்னா அதற்கான பதில நீங்க தேர்தல்ல காமிங்க. அதை விட்டுட்டு இவங்க செய்யக்கூடிய இது போன்ற மலிவான அரசியல்ல போய் மாட்டிக்கிட்டு உங்க வேல்யூபிள் ஓட்டை வீணடிச்சிடாதீங்க.